நாங்க என்ன பேசுறோம்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ம். நான் எல்லார்ட்டயும் பேசின மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது. மத்தபடி யாரையாவது மிஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு முறை கூட பேசுனதே இல்ல. அமைதியா ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா, யூ ஹேவ் டூ ஓப்பன் அப். நீங்க தான் வந்து அ எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணணும். எப்போ ஃப்ரீ அப்படின்னு சொல்லி பேசலாம். ஒரு முறை பேசுவோம். எஸ். இப்படிதான் எவ்வளோ நாளைக்கு இப்படி ஆன்லைன்லயே இப்போ கொஞ்சம் அடுத்த லெவல்ல நம்போ மூவ் ஆகணும்னா, யூ ஹேவ் டு ரியலி கெட் கனெக்டட். நீங்க நம்பலாம். நாங்க நம்ப தகுந்த ஆட்கள் தான். ம். அதனால மத்தவங்க பேசினவங்க கிட்டலாம் கேட்டு பாருங்க. என்னங்க பேசலாமா? ஏன்னா புதுசா வரவங்களுக்கு தானாவே அந்த ஹெசிடேஷன் இருக்கும். அ பிரேயர் எல்லாம் ஓகே. நேரா பேசினா எப்படி பேசுவாங்களோ, எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டத்திலேயே பேசாம இருப்பாங்க. இல்ல இதுவே நல்லாருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆனா ரிலேஷன்ஷிப் வந்து எப்பயுமே அதே இல்ல. வி ஹேவ் டு க்ரோ. இன்னுமே உங்கள பத்தி எங்களுக்கு அதிகமா தெரியும்போது எங்களுக்கும் உங்களுக்காக டிக்ளேர் பண்ணவும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்தில யூ வில் ஃபீல் கனெக்டட். ம். நம்ம தனியா இல்ல. நமக்கு ஒரு கூட்டம் இருக்குது. நமக்காக ஜெபிக்கிறவங்க, லைஃப பேசுறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அஷ்யூரன்ஸ் உங்க மைண்ட்ல இருக்கும். அதுவே உங்களுக்கு பெரிய தைரியத்தை கொடுக்கும். ஓகே. ஸோ இந்த சாட்ல முடியலனாலும் WhatsAppல இதுவரைக்கும் பேசல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, இன்னும் கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க, நீங்க சாட் போடுங்க. ஓகே. கண்டிப்பா பேசி ஆகணும்னா, இந்தியால இருக்கிறவங்களுக்கு இந்தியன் டைம்ல பண்ண முடியும். மத்தபடி வெளிநாட்ல ஒரு வேள கனெக்ட் ஆகுறீங்க, ஆனா பேசணும்னா, நம்ம டைமிங்க வி வில் ஹேவ் டு ஃபிக்ஸ் டுகெதர். ம். ஸோ எங்களுக்குமே ரொம்ப நல்லா ஃபீல் ஆச்சு. அ அ இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைலா மாத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 21 டேஸ் ஒரு அட்டெம்ப்ட் நம்ம பண்ணியிருக்கிறது. அ எல்லா விதத்துலயும் போனதே தெரியவில்லை. ஃபாஸ்டிங் குட். சூப்பர். ம். ஆனா ஆண்டவர் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் நமக்கு வந்து நிஜமாவே எவ்ளோ இன்டர்நெட் இஷ்யூஸ் நடுவுல எவ்ளோ டிஸ்டர்பன்ஸ் அது இது இருந்தாலுமே நம்மள வந்து தொடர்ந்து நம்மள பக்தி விருத்திக்கு நேரா நடத்திட்டே இருந்தாரு. அப்படியே ஃபோக்கஸ்டா இருக்க வச்சிருக்கிறாரு. அண்ட் இப்ப நம்ம இந்த இயர ஃபினிஷ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, வி ஆர் ஸ்ட்ராங் எனஃப். பார்த்துடலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டவர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல நிரப்பியிருக்கார். யாருக்கெல்லாம் அப்படி ஃபீல் பண்றீங்க? ம். ஒரு ஒரு நாளும் நமக்கு முக்கியம் தானே! நியூ இயர்ங்கிறது ஓகே. வில் செலிப்ரேட் அப்படிங்கிற இன்னொரு விசேஷிக்கிறோம் ஆண்டவருக்காக. பட் எல்லா நாளும் எனக்கு முக்கியம் அப்படின்ற ஃபீல்லாம் வந்துருச்சா எல்லாருக்கும்? தைரியம் வந்துருச்சா? அடுத்த வருஷத்தை குறித்து நிச்சயம் வந்து விட்டதா? ஓகே. சூப்பர். வண்டர்ஃபுல். அதனால நான் என்ன யோசிச்சேன், நீங்க எல்லாம் மோஸ்ட்லி சிஸ்டர்ஸா இருக்கிறதுனால, இன்னொன்னு நம்ம வந்து வி ஹேவ் டு என்கரேஜ் ஈச் அதர்ஸ். அது வந்து பெஸ்ட் வேஸ் டூ ஷேர் டெஸ்டிமனிஸ். நம்ம வந்து இதுல கூச்சப்படுறதுக்கு, சங்கோஜப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வி ஹேவ் டு ரியலி, ரியலி ஓப்பன் அவர் மவுத் அண்ட் டாக். இங்க தேவனுடைய சமூகத்துல பேசலன்னா, வேற எங்க பேச? சொல்லுங்க. ஸோ அதனால ஒருவேள நீங்க உங்க டெஸ்டிமனியோ, அ எங்க கூட கனெக்ட் ஆனதுலேருந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு ஜர்னி இருந்தா, இட் வில் பி ரியலி மோட்டிவேட்டிங் அஸ். சரிங்களா? நீங்க ஆண்டவர மகிமைப்படுத்துவது ஒண்ணு. சாட்சியின் வசனத்தினால நம்ம நெறைய விஷயங்கள ஓவர் கம் பண்றோம். இல்ல? அது உங்களுக்குமே பாருங்க டெஸ்டிமனி பண்ணும்போது சீல் ஆகுது. அந்த மிராக்கிள்ஸா இருக்கட்டும், பிளெஸ்ஸிங்கா இருக்கட்டும். கேட்கிறவர்களுக்கு, "ஓ! சூப்பர். நமக்கும் இது சாத்தியம் தான். இந்த சிஸ்டருக்கு பாரு இவ்வளோ அழகா ஆண்டவர் நடத்தியிருக்காரு. நம்மளுக்கும் இப்படி செய்வாரு." அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்கரேஜ்மென்ட். அப்புறம் இதெல்லாம் மீட்டிங் எல்லாம் நம்ம ஒரு கேதர் பண்ணி ஆண்டவர் நம்மள செய்ய சொல்றாரு. நாங்க செய்கிற எங்களுக்கும் எனக்கும் பிரதருக்கும் என்ன ஆகும்? எஸ். காட் இஃப் ஹி சேஸ் ஹி டஸ் திங்ஸ். அவர் பேசினார்னா, அந்த வசனத்தை அனுப்பி அவர் உறுதிப்படுத்துகிறார். அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். டெஸ்டிமனிஸா கன்ஃபர்ம் ஆகுதும்போது, இன்னுமே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். ஸோ அதனால தான் இன்னைக்கு மார்னிங்கோட அது முடிஞ்சாலும், ஒரு ஃபெலோஷிப் மீட்டா எல்லாரும் பேசணுங்கிறதுக்காகவே இன்னைக்கு பாருங்க பிரதர் லிங்க் அனுப்புனதே ஃபெலோஷிப் மீட்டுன்னு தான் போட்டிருந்தாங்க. எஸ். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ண போறேன், உங்களலாம் அன்மியூட் பண்ணிட்டேன். நீங்க வந்து என்ன பண்ணுவீங்களாம், மைக்க தொறந்து பேசுவீங்களா எல்லாரும்? நாட் ஒன்லி டெஸ்டிமனிஸ். நீங்க சும்மா "அப்படி இருந்தது சிஸ்டர், அப்படி இருந்தது ஃபீல் பண்ணேன்." அப்படி கூட நீங்க சொல்லலாம். ஓகே. உங்க ஜர்னி வித் அஸ் அதைய கூட நீங்க ஃபியூ மினிட்ஸ்ல ஷேர் பண்ணலாம். ஸோ யார் சொல்றீங்க பார்ப்போம். யார் அந்த ஃபர்ஸ்ட் பெர்சன்? வெட்கம் எல்லாம் வேணாம். மோஸ்ட்லி எல்லாம் வுமன் தான் நெனைக்கிறேன். மென் கொஞ்சம் ஃபியூவா தான் இருக்கிறாங்க. அதனால நீங்க மனதை திறந்து சந்தோஷமா பேசலாம். அதுவும் நம்ப ஜிஜி ஃபேமிலிலலாம் நீங்க கொண்டாடப்படுவீர்கள். டெஸ்டிமனி சொல்லும்போது பீப்பிள் எல்லாம் அவ்ளோ அளவுக்கு தே ரியலி செலிப்ரேட் யூ. அ உங்கள வந்து தெரிய வருகிறது. ஓ! இப்படி ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க ஜர்னி இப்படி. ஓகே. அப்படி சொல்லிட்டு எல்லாருக்குள்ள உங்கள பதியவும் வைப்பார் ஆண்டவர். ஆனா எவ்வளோ மோட்டிவேட் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க.
அன்மியூட் பண்ண முடியுதா பாருங்க யாராவது. பிரைஸ் லார்ட் அக்கா. பிரைஸ் லார்ட் நித்யா, சொல்லுமா. ஓகே, காட் இஸ் கிரேட். உண்மையாவே வந்து கடவுள் ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொரு நாளும் கேட்டு அது மட்டும் இல்லாம நம்ம ஹெல்த்தை பத்தி வந்து கத்து கொடுத்தது. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே சில குழந்தைங்க வந்து அடங்காது, தெரிஞ்சாலும் தப்பு பண்ணும். அந்த மாதிரி வந்து தெரிஞ்சா நம்ம தப்பு பண்ணும்போது காட் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம என்னதான் லேட்டா சாப்பிட போனாலுமே இல்ல இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்ட்டு. ஸோ நாங்க ம், வந்து அப்பத்துல இருந்தே 6 or 7 அந்த மாதிரி சாப்பிட்டுருவோம். ம், இன்னும் நாங்க தெரிஞ்சுக்கும் போது சரி ஓகே நம்ம இன்னும் அந்த சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்றது இன்னும் பெஸ்ட் அப்படிங்கிறது, டைஜஸ்டிவ் ப்ராசஸ் இன்னும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறனால ம், முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் நாங்க போயிட்டு வந்து லேட் ஆகுறது தவிர்த்துட்டு எவ்வளவு சீக்கிரமா வரமோ அந்த ம். சன்செட்குள்ள சாப்பிடறதுக்கு கடவுள் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு உங்க மூலியமா. சூப்பர்மா, சூப்பர்மா. ரொம்ப ஹெல்த்தும் பரவாயில்ல நல்லா இருக்குது. ஸோ மார்னிங் ம், நம்ம எழுந்துக்கும் போது ரொம்ப சுறுசுறுப்பா அந்த ம். பசிலாம் இல்லாம கரெக்டா ஒர்க் ஆகுது பாடி. ஸோ நமக்கே ஓ. ஃபீல் பண்ண முடியுதுக்கா. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ம். இருந்தது. நீ அது எவ்வளவு பிளெஸட் தெரியுமா? இந்த வயசுலயே நீ கரெக்ட் பண்ணிட்ட. நாங்கெல்லாம் இப்பதான் கரெக்ட் ஆயிட்டு இருக்கோம். நித்யா. ம், அதே மாதிரி வந்து டங்ஸ்ல பேசுறதும் வந்து ஸோ நம்ம எங்கதான் வந்து ஒரு எசிடேஷன் இருந்தாலுமே இப்போ நமக்கு தனியா இருக்கும் போது பேசிக்கிறதும் போகும்பொழுது வரும்பொழுது ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டதெல்லாம் வந்து நான் அப்படியே அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ வெளியெல்லாம் நிறைய டிராவல் பண்ணும்போது எதனா ஒரு பதட்டம் பயம் இருக்கும் போது அப்படியே டங்ஸ்லயே பேசுறது. ஸோ காட் நம்ம ம், ம், கூட ரொம்ப இருக்கிறாரு அப்படின்றது வந்து அந்த டங்ஸ்ல பேசும்போது கனெக்ட் ஆக முடியுது. சோ காட் ம், இல்ல இல்ல நீ தைரியமா இருமா, நான் உன் கூட இருக்கேன் உன் கூட இருக்கிறேன் அவர் கூட இருக்கிறாருன்றது வந்து டங்ஸ்ல பேசும்போது ரொம்ப 100% வந்து ஃபீல் பண்ண முடியுது. சோ அந்த ம். ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸும் வந்து ஈஸியா ரொம்ப ரொம்ப ஈஸியா டேக்கிள் பண்ண முடிஞ்சு வின் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை நான் இங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா, தேங்க்யூ ஸோ மச். பிளஸ் யூமா, பிளஸ் யூ. இந்த பிள்ளை வந்து ஒரு குட்டி பிள்ளை, எம்ஃபார்ம் முடிச்சிருக்கு. ஆனா இட் இஸ் குட் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு தெளிவா ஹெல்த் பத்தின தெளிவு, டங்ஸ பத்தின தெளிவு, நிஜமா யூ ஆர் பிளெஸ்ட். ஸோ இவங்க நித்யாவோட ஃபியூச்சரை எல்லாம் செதுக்குனாப்புல இருக்க போதுங்க. நம்ம எல்லாரும் அனுமானிக்க முடியுது பாத்தீங்களா. இப்ப நம்ம எல்லாம் நினைச்சிருக்கோம்ல, ச்சீ, இதெல்லாம் இது கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இப்படி இருந்திருக்கும் அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா அந்த பிள்ளைக்கு கரெக்டா ஆண்டவர் வருங்க அந்த ஏஜ் கரெக்டா ஷீஸ் கேரியருக்குள்ள போறாங்க, படிச்சு முடிச்சிருக்காங்க. இந்த டைம்ல எது தெரியணுமோ அழகா ஆண்டு கத்து கொடுத்துருக்கிறாரு. நிஜமா ஷீ இஸ் பிளெஸ்ட். அவங்க குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அவ குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம், ஆண்டோட ராஜ்யத்துக்கும் ஆசீர்வாதம் சொல்லி பிளஸ் பண்ணலாம். ஓகே, பிளஸ் யூ நித்யா. தேங்க்யூ ஸோ மச்க்கா, தேங்க்யூ. பேரு அடுத்து யாராவது அன்மியூட் பண்றீங்களா? எஸ். நீங்க ஷேர் பண்ணும்போது அவ்வளவு சந்தோஷமாகுது. ஹார்ட் எல்லாம் அப்படியே பபுள் பண்ணுது ஜாய்ல. எஸ். சோ குட். நிஜமா ஆண்டவர் வந்து நம்ம நடத்துற விதம் ரொம்ப ஆச்சரியம் தான். எஸ். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அதாவது முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க ஒன்னும் பிரச்சனையே இல்ல. ஃப்ரீயா இருக்கிறீங்க. உங்களால ஓப்பன் அப் பண்ணி பேச முடியும்னா பேசுங்க. ஓகே. பிரேஸ்லா சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சங்கீதா, சொல்லுங்க. ம். சிஸ்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர் உங்ககிட்ட இன்னைக்கு பேசுறது. அடேடாடா. ஆ. ஆமா, எங்க தூரத்துல இருக்க அக்காவை இப்பதான் எதிர்க்க பார்த்த மாதிரி இருக்குங்க. அடடா. ரேச்சல் எப்படி இருக்காங்க மேடம்? சூப்பரா இருக்கிறாங்க சிஸ்டர். சரி, சரி. எல்லாம் நம்ம ஜிஜி பெங்களூர்கார அம்மா. ஃபேமிலி கிராஸ். கோன்னு பேசுறாங்க பாருங்க பெங்களூர். நான் சந்தோஷமா இருக்குதுங்கோ. எல்லாம் மிக்ஸ் ஆயிடுங்க சிஸ்டர். ம். சொல்லுங்க, சூப்பர் சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர். எனக்கு கொஞ்சம் பெல்லி உள்ள போய் இருக்கிற மாதிரி இருக்குது, லைட்டா அடடா. ஃபீல் ஆகுறேங்க நானு. 21 நாளைக்கு ப- இப்படின்னா நீங்க பாருங்க. அப்ப யோசிச்சு லைஃப் ஸ்டைலா மாத்துனா எல்லாருமே ஜீரோ ஃபிகரா மாறிடுவோம் போல இருக்கு. இல்ல, அத வேற அந்த டைம்க்குன்னு ஒடியாருது, அந்த டைம்க்கே முடிச்சிடணும். ம். சொல்லியிருக்கிறாங்கல்ல நம்ம ஃபாலோ பண்ணோன்ற மாதிரி. வண்டர்ஃபுல்மா. ஏன்னா நம்மளுக்கு அன்டைமா எப்பவுமே 9:30 10 o'clock ஒரு டின்னர் டைம் வச்சிருந்தோம். இப்ப அது இல்ல. இது இயற்கைக்கு உட்பட்டது மாதிரி தான் நம்ம நடக்கணும்ன்றதை நாங்க தெரிஞ்சுக்கணுங்க சிஸ்டர். வண்டர்ஃபுல். அவ்வளவுதான். அதனால நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுலயே இருக்கிறதுக்கு நம்மள மீறிய பாடியே நம்மள கொண்டு போயிரும். ஆமாங்க. அது ஒரு ஓகே. மாதிரி லைட் ஃப்ரீயா ஃபீல் ஆகுதுங்க. ம், ம். ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்க கூட நாங்க ஜேர்னி பண்றதுல கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி, செகண்ட் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ம்.
எங்க கூட ஒரு குடும்பமே இருக்கிறதுன்றது எங்களுக்கு அந்த லோன்லினஸ் ஃபீல் ஆகுறது இல்ல. ஆமா. நீங்க லயனஸ். சங்கீதா வந்து ஒரு லயனஸ். அ அவங்க பெங்களூர்ல அப்படியே சுத்தி வராங்க. சிங்கிளா லயனஸா. பொண்ணையும் வளர்த்துட்டு, அ ப்ரொஃபஷனையும் பார்த்துட்டு, பியூட்டிஷியனா இருக்கிறீங்க. எல்லாம் ஷி இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆதரிக்கிறது ஆன் எனிபடி. ஆண்டவரையே நம்பி, அழகா குழந்தைய வளர்த்துட்டு, யார் முன்னாடி எல்லாம் ஒரு மாதிரி எல்லாம் யோசிச்சாங்க, அவங்க முன்னாடி சூப்பரா அழகா ஆண்டவர் சாட்சியா வச்சு நிறுத்திட்டு கொண்டு போயிட்டு இருக்காருல்ல. ஆமாங்க சிஸ்டர். ரொம்ப அதான் உங்க கிருபை. வார்த்தை மேல உங்களுக்கு இருக்கிற வாஞ்ச சிஸ்டர். ஒண்ணு சொல்லிட்டாங்களே நம்ம செய்யணுமே அப்படின்னு அந்த ஒரு ஏதோ ஒரு ரீசனுக்கான ஒரு ஒபீடியன்ஸ் அதுக்கான ரிவார்டு வந்து கண்டிப்பா எல்லா ஏரியாலும் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆமாங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க ஷேர் பண்ணது. பிளஸ் யூ ஓகே. பிளஸ் யூ சங்கீதா. பை பை. ஓகே. அப்புறம் அடுத்து வேற யாரு? இப்ப பிரைஸ் புரியுதுங்களா? லார்ட். பெங்களூர்ல சங்கீதா ரவுத்ன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு இப்ப எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு? பிரைஸ் லார்ட் சத்தம் கேட்டது. பிரைஸ் யா லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சொல்லுங்க. நிர்மலா சிஸ்டருக்கு, சிஸ்டர். ஆமா சிஸ்டர் பாஸ்டர் ஃபேமிலிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரைஸ் லார்ட். ஜிஜி ஃபேமிலி அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்றேன். தேங்க்யூ. இந்த ஜிஜி ஃபேமிலியில இணைஞ்ச பிறகு அதாவது எப்படி சொல்லன்னு தெரியல. நான் வயசுலயும் மூத்தவளா இருக்கலாம், ஆவிக்குரிய இதுலயும் கொஞ்சம் பெருசா இருக்கலாம்னு ஒரு தோரணையோட தான் நான் நினைச்சேன். ஆனா அவ்வளவும் வேஸ்ட்ன்றத நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னு கேட்டா, இந்த உபவாச ஜபம்னு சொல்லும்போது எல்லா சபைகளிலும் எப்படி சொல்றதுன்னு தெரியல, எல்லாம் நாங்க வந்து அதுல ஈடுபட்டதுனால நான் சொல்றேன். உபவாசம் காலையில மத்தியானம் எல்லாம் அப்படியே தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். எல்லாம் அந்த ஜனம் இந்த ஜனம் அந்த தேசம் அப்படி இப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். ஆனா இந்த உடலுடைய காரியங்கள் அதை பத்தி எனக்கு தெரிஞ்சு எந்த பாஸ்டரும் வந்து இப்படி ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரி ஒரு நாளும் கற்றுக் கொடுத்தது இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்றேன். நாங்க நிறைய ஊழியக்கார பார்த்திருக்கிறோம், நிறைய காரியங்களை நாங்களே அமைச்சிருக்கோம். ஆனாலும் இப்படி ஒரு குழந்தைக்கு இப்படி இது சாப்பிட்டா நல்லது, இது சாப்பிடலாம் நல்லது. அதாவது ஒரு எல்கேஜி யூகேஜி போற பிள்ளைகளுக்கு அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி அந்த டீச்சர்ஸ் அங்க அமைஞ்சா அப்ப அந்த பிள்ளைங்க நல்ல கிளவரா இருக்கும். அந்த மாதிரி இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. நாங்க இப்பதான் ஃபவுண்டேஷனுக்குள்ள இருக்கிறோம். இனிதான் ஏற்கனவே உங்களுக்கு வயசாக மாட்டேங்குது, இதுக்கு மேல வயசே ஆகாது போல, நீங்க பாஸே போட்டுருவீங்க போல. அதாவது எப்படி சொல்ல, இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இப்பதான் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இனிதான் நாங்க பில்டிங் எல்லாம் கட்டி அந்த மாதிரி ஒரு இது. அதாவது எங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நாங்க தோல்வியை சந்திச்சோமோ, என்னெல்லாம் ஏமாற்றங்கள், என்னெல்லாம் கைவிடப்பட்டவங்க, என்னெல்லாம் அவமானம்லாம் அடைஞ்சு எவ்வளவு ஒரு மூலையில கடந்தமோ, இன்னைக்கு நாங்க கம்பீரமா சந்தோஷமா இருக்குது. காரணம் முதலாவது இயேசு கிறிஸ்து இந்த ஐக்கியம் பாஸ்டர் ஜானியோடு ஐக்கியப்பட்டது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஐக்கியம் எனக்கு ரொம்ப எப்படி சொல்றதுல ஒரு குரு கிடைச்சிருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அந்த ஆசிரியருடைய டீச்சிங்ல நாங்க இருந்தா நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க உண்மையில. அதே மாதிரி உண்மையிலே இந்த ஒரு பிளெஸிங், அதாவது நம்ம பாஸ்ட் பெரும்பாலும் அந்த காணிக்கை பத்தி ஆரம்பத்துல பேசாமே இருப்பாரா, எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஊழியக்காரர் இருந்து பேசாம இருக்காங்களே அப்படின்லாம் ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொடுங்க, கொடுத்தா அது ஆசீர்வாதம். இறைக்கிற கிணறு சொரக்கும், இறையாத கிணறு நாரும். அது உண்மையில கிறிஸ்தவ வாழ்க்கையில உண்டுதான். ஆனா என்ன இவங்க இப்படி இருக்காங்களே அப்படிலாம் நினைச்சேன். ஆனா அது அன்னைக்கு எதை நினைப்போனோ அன்னைக்கு அதை சொல்லுவாங்க. ஆனா உண்மையில ஜிஜி ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரும் நான் சொல்றேன், அந்த 1ஆம் தேதி ஆனா அது குடுக்கும் பாருங்களா, செம்ம பிளெஸிங், ஜம்ம பிளெஸிங். ஜனவரி 1 எப்போ பிறக்கும்னு நான்லாம் பார்த்துட்டே இருப்பேன். உண்மையில அதெல்லாம் அவ்வளோ ஒரு பிளெஸிங்கை நான் பார்த்தேன். நான் வாழ்க்கையில பல கஷ்டங்கள் இதுல கேட்டுக்கொண்டு, ஒரு சிலருக்கு என்னுடைய காரியங்கள் நல்லா தெரியும். நான் உண்மையில கஷ்டப்பட்டுதான் இப்போ நான் நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். அதாவது அந்த ஒரு எல்லாமே எல்லாம் ஹெல்த்தி வெல்த்தி சொல்றோம்ல, அந்த மாதிரி எல்லாமே ஆன்டி ஏஜிங் எல்லாமே சூப்பர். ஐ அம் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் எல்லாம் எல்லாம். அதனால செம்ம ஒரு குரு ஃபேமிலி எங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. நல்ல மேய்ப்பனுடைய கருத்துல நாங்க இருக்கிறோம். அதாவது இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை கர்த்தர் எங்களுக்கு கொள்ளை பொருளா தந்திருக்கிறாங்க. நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஷார்ட்டா சொல்லும் போது நாங்கள் துக்கங்கள் வேதனை எதை அணைஞ்சு ஏதோ ஒரு சின்ன தவறு செய்து அது செய்துட்டோமே அப்படி இப்படி அப்படின்னும் போது அன்னைக்கு அதை எங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. பாஸ்டரோ இல்ல சிஸ்டர் எப்படி ஒரு தெளிவுபடுத்தி அதுல எங்களுக்கு அந்த குற்ற மனசாட்சியில இருந்து அந்த விடுதலை கிடைக்கும் பாத்தீங்களா, அதுதாங்க சூப்பர். அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு அனைட்டிங்க எங்களுக்கு கிடைக்குது. சிலவங்க நீங்க இந்த தவறு செய்துட்டீங்களா அவ்வளவுதான், இந்த திருவிருந்த பத்தி சொல்லுவாங்க தெரியுமா, நீ இந்த பாவத்துல இருந்து நீ செய்யாத, அப்படிலாம் பண்ணு அப்படின்னு அந்த அதிகாரத்துக்குள் அநேக ஊழியக்காரங்களும் நாங்க பார்த்திருக்கோம். அந்த ஊழியத்துல நாங்க வளர்க்கப்பட்டோம். ஆனா இன்றைக்கு அன்பான ஊழியம், கண்டிப்பான ஊழியம்,
அதாவது இந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்து இந்த ஆகாரம் சாப்பிடலாம், இந்த ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது, இது வந்தா நோய் வரும், இது சாப்பிடாம இருந்தா ரொம்ப ஹெல்த்தா இருக்கும்னு சொல்லி கொடுக்கிற ஒரு சூப்பர் 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 ஹீரோவை எங்களுக்கு ஆண்டர் கொடுத்திருக்கிறார். அது நாங்க பெற்ற ஸ்லாக்கியம், நாங்க பெற்ற பாக்கியம். இதுல ஜிஜில ஃபேமிலில அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். ஆனா இன்னும் சொல்லவே மாட்டேன்றாங்க. ஆக நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு ஃபுல்லா நானே எடுத்துக்குவேன். இது சரவெடி ஒரு சிஸ்டர், துளிதான் இப்பதானே நீங்க சரவெடி வச்சிருக்கீங்கல்ல, இது இனி நாங்க ஆரம்பிக்கும். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறோம். ஆமென். ஆமென். Bless you sister. It shows your kindness. உங்களுடைய தாழ்மையை காட்டுது, உங்களுடைய நல்ல பண்பை காட்டுது, எதிரில் இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை பாக்குறவங்க குணத்தை காட்டுது. நீங்க பேசின எல்லாத்துல இதுவும் இன்னொன்னு ஆண்டவர் மேல உங்களுக்கு இருக்கிற தாகத்தை காட்டுது. ஸோ நீங்க பேசினதுல நமக்கே அப்படி ஒரு உற்சாகம், யாரெல்லாம் அப்படி ஒரு ஃபயர் ஃபீல் பண்ணீங்க உங்க பேசும்போது, சடன்னு அட அப்படின்ற மாதிரி இப்ப ஒரு பயங்கர ஒரு உற்சாகம் உள்ள ஆவி. அவங்க பேசினாலே நமக்கு வந்து கேட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஷீஸ் ரியலி ஹம்பிள். அவங்க இருக்கிற ஸ்தானத்துக்கு, அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, வயசுக்கு அவங்க வந்து தன்னை தாழ்த்தி கொண்டு எங்களை வந்து நீ ஜானி பிரதர், நாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எங்க வயசுங்கிற மாதிரி இருந்தாலும், பட் ஆனா ஷீ சோ குட். ஹம்பிள் இன் அ ஹார்ட், நம்மளை வந்து என்கரேஜ் பண்றதுக்கு. பிளஸ் யூ சிஸ்டர், ஹஸ் ஆல்வேஸ். எல்லா ஏரியாலையும் நீங்க வாழ்ந்திருப்பீர்கள், இருதயத்தின் விருப்பங்கள் நிறைவேறும். ராஜ்யத்துல ஒரு பெரிய ஒரு ஆட்டம் பயங்கரமா உங்களால ஒரு பெரிய ஒரு நடுக்கம், உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அந்த மாதிரி ஒரு ஷேக் உங்க மூலமா கண்டிப்பா வச்சிருக்கிறதா ஃபீல் பண்றேன். பிளஸ் யூ சிஸ்டர், பிளஸ் யூ, பிளஸ் யூ, தேங்க்யூ. உங்க வேர்ட்ஸ் எல்லாம் நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஆமென். எஸ், வேறு யாராவது பேச விரும்புகிறீர்களா? இது வந்து கம்ப்ளீட்லி ஃபெலோஷிப் டைப், ரொம்ப ஃபார்மலா போகணும்லாம் எதிர்பார்க்காதீங்க. கதை அடிக்க வகத்துக்காகவே ஒரு மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். டெஸ்டிமனி ஷேர் பண்ணுவோம், பேசுவோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கவிதா சிஸ்டர், சொல்லுங்க. பேசி ஆமா, இது அதுக்காகவே ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். பேசுங்க சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஃபாஸ்டிங் எடுக்கல, நல்லா இருக்குங்க சிஸ்டர். நான் எடுத்தேன், ஆனா கொஞ்சம் ப்ளூ வைரஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. அந்த இதுலயும் ஆண்டவர் வந்து சுகம் கொடுத்து என்னால 21 days எடுக்க முடியல, ஆனா 7 days மட்டும் ஃபுல்லா ஃபாஸ்டிங் எடுத்து ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. பிள்ளைக்கும் வந்தது, அதுல இருந்து ஆண்டவர் அதுல இருந்து சுகம் கொடுத்து நல்ல கிருபையா வச்சிருக்காரு. உங்களுக்கு சரி, நீங்க ஃபாஸ்டிங் இதெல்லாம் இருக்கிறதுனால சில உங்களுக்கு நான் தெரியப்படுத்தல. அது ஒண்ணும் இல்ல சிஸ்டர். ஆனா இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் கிருபையா நல்லா இருக்கு சிஸ்டர். 2 பேரும் சூப்பரா இருக்கிறோம் சிஸ்டர். இதுல இருந்து ஆண்டவர் சூப்பரா வச்சிருக்காரு. காட் பிளஸ் யூ பிரதருக்கும் உங்களுக்கும். ஆனா மெசேஜ் ஃபுல்லும் நான் 2 டைமும் கேட்டுக்குவேன். ஹெட்போன் போட்டு அழகாம ஆண்டவர் கேட்டேன். ஆனா ஆண்டவர் வந்து ரொம்ப காய்ச்சல் 2 நாளா இருந்தது. அதுலயும் ஆண்டவர் வந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நல்லா வச்சிருக்காரு சிஸ்டர். உங்களுக்கும் பிரதருக்கும் காட் பிளஸ் யூ சிஸ்டர். Thank you sister, thank you so much. Okay, thank you so much sister. Thank you sister. Bless you. நியூ இயர்க்கு தான் என்னால அங்க வர முடியாது, ஆனா நான் இங்க இருந்து லைவ்ல பாத்துக்கிறேன் சிஸ்டர். ஓகே, ஆண்டவர் பிளஸ் பண்ணட்டும் எல்லாருக்கும். எங்களால பார்க்க முடியாத அத்தனை பேர்த்துக்கும், வர முடியாத சூழ்நிலையில இருக்கவங்க அத்தனை பேர்த்துக்கு ஆண்டவர் வந்து லைவா கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்யணும். எந்த ஒரு இது இல்லாம ஆண்டவர் உங்களுக்கு நல்லபடியா அந்த எல்லாத்துக்கும் பார்க்க எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல, ஆனாலும் லைவா கிடைக்கிற எல்லா பிரச்சனைகளும் இல்லாம எல்லாருக்கும் லைவா கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்வார். கவிதா சிஸ்டருக்கு அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ல அவங்க இவ்ளோ அட்டென்ட் பண்றதே பெரிய விஷயம். அவங்க மட்டும் தான் ஆண்டவரை அறிந்திருக்கிறாங்க. குடும்பத்துல ரொம்ப தைரியமா ஜெபம் பண்ணுவோம், எதுவும் முடியாத சிச்சுவேஷன்லயும் கூட. சிஸ்டர் எனக்கு போன வாரம் கரெக்டா என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாரு. உங்களுக்கு நான் மெசேஜ் கொடுத்திருந்தேன், வாய்ஸ் மெசேஜ், அது கேன்சல் பண்ணி விட்டாரு. அப்புறம் திரும்ப நம்ம சேர்த்து விட்டோம். நான் மறுபடியும் ஜூம் ஓபன் பண்ணி மறுபடியும் வேற நம்பர்ல இது பண்ணி சிஸ்டர். மேல வந்து அதெல்லாம் வந்துருவாரு பாருங்க பிரதர், பாருங்க உங்களோட தீவிரமா வராரா இல்லையான்னு பாருங்க. ஆனா ரொம்ப வைராக்கியமானவர் அவரு. நம்ம ஆண்டவரோட வைராகியம் வேற இருக்க முடியாது சிஸ்டர். அவர் புடிச்சு இழுத்துருவாரு. பிளஸ் பண்ணிட்டே இருங்க. பிளஸ் பண்ணிட்டே இருங்க நீங்க. ஆமா, பிளஸ் யூ சிஸ்டர். ரொம்ப கிருபையால எனக்கு ரொம்ப காய்ச்சல் 2 நாளா அந்த மருந்து மாத்திரை எடுத்து கூட போலிங் சிஸ்டர். ஆண்டவரோட அந்த அண்ணா பிரதரோட மெசேஜ் காதுல வச்சுக்கிட்டே ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருந்தேங்க சிஸ்டர். 2 நாளா அதை விடல, நானு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன் சிஸ்டர். வாமிட் வந்தது, அதுல இருந்து காய்ச்சல் எனக்கு சரியாச்சு சிஸ்டர். இவர் படுத்திருந்தாலும் சண்டை எங்கிட்ட வீட்டுல, படுத்திருக்கிறேன் இவனோட உடம்பு சரியில்லைன்னா உனக்கு என்ன அப்படி என்ன வந்துருச்சு அப்படி இப்படின்னு கண்டபடி திட்டிகிட்டே இருந்தாரு. ஆண்டவர் நான் எதுவுமே பேசாம அமைதியா ஆண்டவர் தொப்பு கொடுத்துட்டு
பிரதரோட மெசேஜ் மட்டும் காதுல போட்டுக்கிட்டு 2 காதுலயும் மெசேஜ் போட்டுட்டு தனி ரூம்ல வந்து படுத்துக்கிட்டேன். அழகா கேட்டுக்கிட்டேன். எனக்கு ஆண்டவர் அந்த 2 நாள்லயும் அந்த காய்ச்சலே குறையாம இருந்தது. ஆனா 2 நாள்ல வாமிட் வந்து எல்லாம் எனக்கு அதுல இருந்து எனக்கு கிருபையா ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்துட்டாருங்க சிஸ்டர். எனக்கு இவர் திட்டுனதுனால ஆண்டவர் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த மருந்து மாத்திரம் செயலாகல. ஆனாலும் அதுலயும் ஆண்டவருடைய கிருபை இறங்கி எனக்கு யாரா வந்து தொட்டது போல இருந்தது சிஸ்டர். நான் அந்த வீட்டுல படுத்திருக்கும் போது அதுல வந்து அதுலயே எனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்துட்டாரு. 1000 கோடி கோடி நமஸ்கார் ஆண்டவருக்கு. Bless you சிஸ்டர். தொடர்ந்து கனெக்டடா இருங்க. இன்னும் உங்களை பலப்படுத்துவாரு. இருக்குங்க சிஸ்டர். எப்படியும் புடிச்சு ஓடி வந்துருங்க சிஸ்டர். நான் அதுல ஓகே ஓகே. அதாவது உங்க ஃபெய்த் ஹானர் பண்ணுவார், கனம் பண்ணுவார். ஓகே சிஸ்டர். அப்படியே டைம் கிடைக்கலனாலும் குளிக்கிறேன்னு சொல்லி பாத்ரூம் போயிட்டு தாளை போட்டுட்டு அந்த மெசேஜ் கேட்கறதுக்கு உட்காந்துருவேன் நானு. கேட்டுருவீங்க. அதான் வார்த்தை மேல உங்களுக்கு ஆண்டோட பிரசன்ஸ் மேல இருக்கிற தாகம் வந்து வேற லெவல். நாங்க எல்லாம் கத்துக்கிறோம். எங்களுக்கெல்லாம் இவ்வளவு ஃப்ரீயா இருக்குது, விடுதலையா இருக்குது. அப்ப நாங்க எந்த அளவுக்கு நாங்க எல்லாம் ஆண்டோட பிரசன்ஸ் இது பண்ணணும், அந்நிய பாஷையில பேசணும். இவங்க எதனா பண்ணணும்னா பாத்ரூம்ல போய் தான் பண்ணுவாங்க பாவம். நீங்க எல்லாம் ஒரு மாடல் தான் சிஸ்டர். பிளஸ் யூ. தொடர்ந்து நீங்க வந்து ஆண்டவருக்காக பெரிய காரியம் செய்வீங்க. குடும்பங்கள பெரிய மாற்றம் உண்டாகும். தைரியமா இருங்க. இன்னொரு பொண்ணு விஜின்னு ஒரு பொண்ணு உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். அது உடம்பு சரீரத்துல கொஞ்சம் இவல் ஸ்பெட் ப்ராப்ளம் போல இருக்கு. அவ என்னை திட்டிட்டு போயிட்டா 2 வருஷத்துக்கு முன்ன. என்னைய தப்பான வார்த்தையை பேசிட்டு போயிட்டா. இன்னைக்கு வந்து அக்கா நீங்க கும்பிடுறீங்களா அவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு வந்து சுகம் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்களே டிக்ளேர் பண்ணுங்க சிஸ்டர். நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. நீங்க ஜெபிங்க, she'll be healed. நீங்க கண்டிப்பா நான் உங்க மெசேஜ் கேட்க சொன்னேன். சரி ஈவினிங் அதை போட சொல்லிருக்கேன். இருந்தாலும் உங்க ஒரு வார்த்தை கூட்டி என் காதுல போடலாம். விஜின்னு ஒரு பொண்ணு பண்ணுச்சுன்னா நீங்க அத மெசேஜ் போட சொல்றாங்க, நீங்க பேசுங்க சிஸ்டர். ஓகே ஓகே. ஆண்டவர் கூட வரதுக்கு ஆண்டவர் bless you. Thank you சிஸ்டர். நம்ம இருக்க மீறி பேசுவாங்க எல்லாரும். ஆமா எல்லாம் வெயிட்டிங். Thank you சிஸ்டர். ரொம்ப சந்தோஷம். நம்ம வேற ஒரு நாள் போன்ல பேசுவோம். ஓகே ஓகே சிஸ்டர். ஓகே நியூ இயர் முடிட்டு பேசிக்கலாம் ஃப்ரீயா பேசுவோம். ஓகே சரி சிஸ்டர். அடுத்து வேற யாராவது வெயிட்டிங்ல இருக்கீங்களா? அட நான் பேசியே ஆகணும் அப்படி யாராவது உற்சாகமா வெயிட்டிங்க? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் கோமதி சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? பிள்ளைங்க எப்படி இருக்காங்க சிஸ்டர்? நான் நல்லா இருக்கேன். உங்க குரல் கேக்குறதுக்காக நான் கால் பண்ணேன். ஆமா சொல்லுங்க. குரல் டெய்லி தான் கேக்குறீங்க. ஓகே. குரல் வந்து உங்கள்ட்ட நாங்க கேட்டுக்கிறது உங்கள்ட்ட பேசுறது நிறைய நான் இன்னைக்கு கேக்குறேன். ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் ஃபாஸ்டிங்ல இருக்கேன். எல்லாமே முடியாதுன்றதெல்லாம் நடந்துட்டு இருக்கு சிஸ்டர். முடிஞ்ச பிறகு நான் சாட்சி சொல்லணும். ஆமென். ஹலோ முடிஞ்சிருச்சு. ஆமா ஏன்னு கேட்டீங்கன்னா 99% நான் எல்லாத்துலயும் வெற்றி அடைஞ்சிட்டேன். இன்னும் ஒரே ஒரு சதவீதம் தான். அதை வந்து அப்படியே 31ஆம் தேதி வந்து ஒரு பெரிய சாட்சியா இருப்பேன் நாங்க. ஆமென் ஆமென். எனக்கு இந்த அளவுக்கு நான் ரட்சிக்கப்பட்டதுக்கே நீங்க தான் சிஸ்டர் காரணம். bless you sister. ப்ரேயர் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், எல்லாமே ஜெபம் பைபிள் வாசியல் அந்த வந்து அந்த கடவுளை நெருங்கி போனது உங்களை நான் சந்திச்ச பிறகுதான். இன்னைக்கு நான் வந்து ரொம்ப தெளிவா இருக்கேன். கோபங்கள் போயிடுச்சு, படபடன்னு பேசுறது போயிடுச்சு. ரொம்ப அமைதியா அப்படியே மூவ் பண்ணிட்டே இப்ப எனக்கு ஸ்கூல்ல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சந்தோஷமா இருக்கேன். ஜூன் மாசத்துல இருந்து எல்லா பிரச்சனையும் அப்படி தலை கீழே மாறி போச்சுங்க சிஸ்டர். ஒரு ஆக்ரோஷமா இருந்தது, அப்படியே இப்படி பணிவா போயிடுச்சு எல்லாமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்களுக்குள்ள நீங்க வந்து ஆண்டவருக்கு இடம் கொடுத்துட்டீங்க. சோ அதனால அவர் செய்யறதெல்லாம் இன்னும் பயங்கரமா இருக்கும். இது வந்து ஒரு ட்ரைலர் தான் பாத்திருக்கீங்க. மெயின் பிக்சர் இனி வரும். சிஸ்டர் நான் உங்கள்ட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் போயிட்டு ஒருத்தவங்களுக்கு குழந்தை எல்லாம் அவங்க வயித்துல கைய வச்சு நான் ஜெபம் பண்ணேன். அந்த மாசமே கன்சீவ் சிஸ்டர். வண்டர்ஃபுல். 6 வருஷமா உங்களுக்கு குழந்தை இல்ல. நான் போய் இது அந்த நோட்ல எழுதி வச்சு ப்ரேயர் பண்ணணும்னு உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் சிஸ்டர். அத இல்ல நான் எழுதிட்டே இருக்கேன். கடவுள் அங்க போய் அவங்கள்ட்ட வயித்துல சிலுவை போடு, அவங்கள்ட்ட பேசுன்னு ஒரு என்னை மீறி ஒரு அப்படியே பேசிட்டே இருக்கிறாரு ஆவியானவர். நான் போறேன், என்னோட உடம்புலாம் சிலுத்து போச்சு. அவங்க வயித்துல ஜெபம் பண்றேன். இப்ப அவங்க 2 months 3 months கன்சீவிங் சிஸ்டர். அவங்க சூப்பர் சூப்பர். 6 வருஷமா குழந்தை இல்ல உங்களுக்கு. நான் அந்த குழந்தைய வந்து நான் சாமுவேல் தான் சொல்லுவேன். சாமுவேல்னு கடவுள் உங்களுக்கு பேரிட்டு இருக்காரு. அவரோட அவர் சுத்தி வளையங்கள் போட்டு வச்சிருக்காரு. உங்க குழந்தைய ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆவியானவர் அந்த குழந்தைய பாதுகாத்துட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து எடுப்பமான்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேங்க சிஸ்டர். வண்டர்ஃபுல். அவ்வளவுதான், எழுமிட்டீங்க, முடிஞ்சது.
அப்படிலாம் இல்ல சிஸ்டர், உங்ககிட்டலாம் வர மாட்டேன். நீங்க எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கேன். அந்த ஜெபத்துல ஆவியானவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இத நான் வண்டர்ஃபுல். சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்கள்ட்ட வந்திருக்கிறேன். நீங்க எங்களுக்கு ப்ரேயர் பண்றீங்க, நாங்க பண்றதுக்கு இப்ப கடவுள் வந்து கேட்க ஆமா ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆமா அதுதான் இதுல ஒரு பெரிய வந்து சாட்சியே. எனக்கு Amen. நடந்ததுன்றதோட நான் மத்தவங்களுக்கு நடந்த சாட்சி தாங்க சிஸ்டர் எனக்கு வேணும். ஆமா இன்னைக்கு எக்யூப் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் நம்மள அப்படிதானே எக்யூப் பண்றாரு. கண்டிப்பா ரிசீவிங் சிஸ்டர், அவங்க மோட்லயே இருக்க கூடாது, கிவிங் மோட்லயே இருக்கணுங்கிறாரு. நம்ம என்னத்தை கண்டிப்பாங்க சிஸ்டர், பெற்றுக்கொண்டோமோ அதை நம்ம மத்தவங்களுக்கும் கொடுக்கணும். கண்டிப்பாங்க இன்னொன்னு அந்த சிஸ்டர், தைரியம் உங்களுக்குள்ள அந்த போல்ட்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கண்டிப்பாங்க ஆண்டவர் எடுத்து நல்லா பயன்படுத்துவார். கண்டிப்பாங்க சிஸ்டர். நிறைய நான் இந்த பேருக்கு என்னன்னா அளவுக்கு அந்த ஆசை இருக்கும், தயக்கம் இருக்கும், ஒரு கண்டிப்பாங்க தைரியம் வராது சிஸ்டர். டக்குன்னு போய் செய்யறதுக்கு. ஆனா உங்களுக்கு அது டக்குன்னு நீங்க போய் செய்யறீங்க பாருங்க, இல்ல அது சிஸ்டர், ஒரு என்னால கிஃப்ட். உட்கார்ந்து எழுத முடியல. நீ போ 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 போய் சிலுவை போடு, அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிட்டா, நீ வந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரே. நான் போறேன், என்ன போறேன், எனக்கு சிலுக்குது, நான் பேசுறேன், என்னமோ பேசுறேன். இந்த மாதிரி வந்து கடவுள் உனக்கு குழந்தைய கொடுத்துட்டாரு, நீ பயப்படாத, நீ வந்து கன்சீவ் ஆயிட்ட, நீ வந்து இன்னும் 10 மாசத்துல நல்ல ஒரு ஆண் குழந்தைய பெத்து எடுக்க போற. அப்படி முடிஞ்சு ஒரு 2வது மாசம் ஆனோடனே அந்த குழந்தைக்கு சாமுவேல் இல்லைன்னா தாவீதுன்னு பேரு எனக்கு தெரியுதுமா, நீ என்ன பேரை இது பண்ண, நீங்க எந்த பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, கூப்பிடுற பேர் நீ இந்த பேரை நீ பிரியப்படு, அப்பா அம்மா நீங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, எனக்கு வெளிப்படுத்துறது சாமுவேல் தான் அந்த குழந்தைக்கு பேர் கொடுத்துருக்கிறார் கடவுள் அப்படின்னு சொன்னேன் நானு. இப்ப அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சிஸ்டர். சூப்பர், என் அவ்வளவுதான். கூட வேலை செய்யற டீச்சர், அவங்க Wonderful, டைரக்டர், wonderful. அவங்க ம் அதுதான் சொன்னாங்க. அக்கா நீங்க வந்து போயிட்டு நீங்க ஜானி சுவிதா அந்த அந்த அவங்களோட நீங்க கனெக்ட் ஆனீங்க, அந்த ஊழியத்துல இன்னைக்கு நீங்க சொல்றதெல்லாம் நடக்கு, நான் சொல்றது நடக்கலாமா, கடவுள் சொல்றாரு ஏமா என் பேரை கெடுக்கிற அப்படின்னா நானு, கடவுள் சொல்றாருமா நான் சொல்லல, அப்புறம் எனக்கு ஏதாச்சும் பேர் வச்சு ஜோசியக்காரின்னு வச்சிட போறீங்க, தயவு செய்து அப்படிலாம் சொல்லிடாதீங்கம்மா, கடவுள்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்றோம், உங்களுக்கு சொல்ல சொன்னாரு, நான் சொன்னேன் அவ்வளவுதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரொம்ப Bless சந்தோஷமா you, இருந்துச்சு sister sister. உங்கள்ட்ட. Super. நல்ல ஒரு எனக்காக டெஸ்டிமனி. இன்னொன்னு உங்க கண்டிப்பாங்க sister. உங்க பிள்ளைங்க லைஃப்லயும் பெரிய பிரேக் த்ரூஸ பேசுறோம். அவங்க கண்டிப்பாங்க ஒருத்தரும் டெஸ்டிமனியா எழும்புவாங்க. கண்டிப்பாங்க நீங்க sister. யாருக்கோ நீங்க ஜீவனை பேசுறீங்க, அந்த ஜீவன் உங்க பிள்ளைங்க லைஃப்ல வெளிப்படும் கண்டிப்பாங்க சிஸ்டர். நாளைக்கு கூட நான் ஹைகோர்ட்டுக்கு வந்து கண்டெம்ட் விஷயம் போறேங்க சிஸ்டர், அதுக்காக நீங்க ப்ரேயர் பண்ணிக்கங்க. என் ப்ரேயர் கண்டிப்பா. மத்தவங்களுக்கு பயன்படுத்துற மாதிரி உங்க ப்ரேயர் எனக்கு யூஸா இருக்குங்க சிஸ்டர். ஆமென் ஆமென். We நன்றி bless you நன்றி sister. நிஜமா இதுல இது தேங்க்யூ கூடுகையில இருக்கும் போதே you're under the covering தான். விடுதலை கண்டிப்பாங்க வந்து சிஸ்டர். நமக்கு ஆண்டவர் ஏற்கனவே கட்டளையிட்டுட்டார். அதனால நீங்க தைரியமா நம்மளோட செய்யறத குடும்பத்துல தைரியமா என்னைக்கு நான் செய்யுங்க. ஜாயின்ட் ஆனனோ அன்னையில இருந்து நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க சிஸ்டர். Bless ரொம்ப you, ரொம்ப bless you sister. நம்ம எல்லா ஃபேமிலி, நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாத்துக்கும் இத கேட்டுட்டு இருக்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சிருக்கேன் சிஸ்டர். Bless you sister. தேங்க்யூ Super. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்றதுக்கு. Wonderful. ஆமா. அடுத்து வேற யாராச்சும் இருக்கிறீங்களா? இன்னும் 7:05 ஆயிடுச்சு. மேபி another 5 minutes, 5 to 10 minutes எடுத்துக்கலாமா? இருக்கிறீங்களா? யாராவது ஷேர் பண்றதுக்கு இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இட்ஸ் a very nice opportunity. Good. இதெல்லாம் கேட்கும் போது எப்படி ஃபீல் பண்றீங்க? ம் இல்ல எல்லாரும் எவ்வளோ உருவாயிருக்காங்க, சத்தியம் எவ்வளோ உருவாக்குது மனுஷங்கள, ஆவியானவர் எப்படி கூடயே இருந்து பேசுறாரு. ம் ஸோ இவங்க மூலமா தான் பேசுவார், அவங்க மூலமா தான் பேசுவார், இவங்க மூலமா தான் செய்வார், அப்படிலாம் கிடையாது. ம் அது எவர் மேலும் இடம் கொடுக்கிற எவர் மேலும் பலிக்கும்னு இருக்கு. அதனால ஒருத்தரையும் ஆண்டவர் ரொம்ப முக்கியமான நபர்களா பார்க்குறாரு. யாரை கொண்டு எதையும் செய்ய முடியும். ஒன்லி திங் இஸ் அவைலபிலிட்டி. இதோ இருக்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம அவைலபிளா காட்டிக்கிறது மட்டும்தான், இருக்கிறது மட்டும்தான் அதுக்கு ஒரே ஒரு தகுதி. மற்றபடி படிப்பு, மீதி விஷயங்கள், உலகம் சொல்ற தகுதிகள், இதெல்லாம் வந்து லீஸ்ட் பாதர்ட் ஆண்டோட பிரசன்ஸ்ல. ம் எஸ். வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? யூ ஃப்ரீ, யூ கேன் ஷேர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓகே, தென் வில் ப்ரே அண்ட் ஃபினிஷ். சொல்லப்பட்ட டெஸ்டிமனிஸ் எல்லாம் ஒருத்தருக்கும் ஒருவேளை நீங்க அந்த ஏரியால நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களான்னா அது உங்களுக்கு தான் மாறட்டும். அது என்னோடது அப்படின்னு இது பண்ணிக்கோங்க. ஒருவேளை எனக்கு அந்த தயக்கம் இருக்கு, எனக்கு அந்த போல்ட்னஸ் வேணும்னா அப்படியே ஹானர் பண்ணுங்க. நீங்க யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க? இப்ப நிர்மலா சிஸ்டர் பேசும்போது சூப்பரா பேசுறாங்களே அப்படின்னு நீங்க அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டு அட்மயர் பண்ணீங்கன்னா அது உங்களுடையதா மாறும். ஸோ எந்த விஷயத்தை பார்த்து நம்ம அட்மயர் பண்றோமோ, கனம் பண்றோமோ, அது நம்ம கிட்ட இல்லைன்னா அது தானா நமக்கு உண்டாகும்.
ஸோ இப்போ கேட்ட டெஸ்டிமனிஸா இருக்கட்டும், அவங்க ஷேர் பண்ண ஏரியால நீங்க ஏதாவது ஸ்ட்ரகிள் பண்றீங்களா இருக்கட்டும், இல்ல நீங்க யாராவது குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வேற யாரும் ரிலேட்டிவ்ஸ்க்கு குழந்தை இல்ல ஆன்சருக்காக தான் வெயிட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க? ஜஸ்ட் ரிசீவ் அண்ட் டிக்ளேர். அவங்கள மைண்ட்ல கொண்டு வந்து அவங்க மேலேயே இதே விடுதலையே அப்படியே டிக்ளேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி நிரம்பி இருக்கிற விசுவாசிகளால் உண்டாகுகிற அடையாளங்கள்னு தான் இருக்கு. பாஸ்டரால் உண்டாகிற அடையாளங்கள் அப்படியெல்லாம் இல்ல. ஏன்? அந்த லாஸ்ட் கமிஷன்ல ஆண்டவர் சொல்லும்போது, விசுவாசிகள் என்ன? என் தேவனால் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறவர்கள். கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு ஏசப்பா, அவர் வந்து எதை வேணா அவரால செய்ய முடியும்னு நம்பி கையை வைக்கிற யாராலும் வேணா இந்த அடையாளங்கள் நடக்க முடியும்னு வேதத்துல தெளிவா எழுதியிருக்கு. இதனால பேனர் உள்ளவர்களுக்கு மட்டும், பேக்ரவுண்ட் உள்ளவர்களுக்கு மட்டும், இது மாதிரி பிஷப்மார்கள், இது மாதிரி நம்ம நிறைய டைட்டிலோட இருக்கிறோம் இல்லையா, இவங்களுக்கு மட்டும் நடக்கும்னு வேதத்துல இல்ல. ஓகே. உனக்குள்ள விசுவாசம் இருந்தால் உங்க கைகளின் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் சாதாரணமா நடக்கும்னு வேதம் தெளிவா சொல்லுது. அது வந்து சாதாரணமா லேமனுக்கு அது நடக்குது பாருங்க. ஸோ அதனால வெரி நைஸ். இந்த டெஸ்டிமனிஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவர் உண்மையாவே இந்த டேஸ் அவர் தான் பிகின் பண்ணாரு, கற்றுக் கொடுத்தார். ஹெல்த் வைஸும் சரி, மனநிலையிலையும் நிறைய மாற்றங்கள் நிறைய பேர்கிட்ட நம்ம பர்சனலாவே நிறைய டெஸ்டிமனிஸ் நாங்க கேட்டோம். வாட்ஸ்அப்ல எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. அப்பப்ப நடக்கிற விஷயங்களை எங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க, எவ்வளவு அளவுக்கு பெட்டர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அப்ப ஆரம்பிச்சிச்சு இப்ப முடிஞ்சிருச்சுங்கிறது கிடையாது. இது வந்து எப்பயுமே நம்ம சொல்ற மாதிரி சில நாட்கள் கணக்கு இருக்குது. ஒரு விஷயத்தை 7 நாளுக்கு செஞ்சா 21 நாள் செஞ்சானா அது எல்லாமே நம்ம சப்கான்ஷியஸ் பேட்டர்னிங் தான். தொடர்ந்து இது என்னன்னா லைஃப் ஸ்டைலா மாத்திக்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்ம கிட்ட இதை தொடக்குறாரே தவிர இதோட இது முடிஞ்சிருச்சு, இதோட அடுத்து என்ன அப்படிங்கறதல்ல. ஒரு விஷயத்த தொடங்கினா அது வந்து நமக்கு லைஃப் ஸ்டைல் வரைக்கும், நம்ம வாழுகிற இந்த வாழ்க்கையில வாழுகிற வரைக்கும் அது நமக்கு நம்முடையதா இருக்கணும். அந்த பேட்டர்ன் நமக்குள்ள இருக்கிறது தான் ஆண்டவர் துவக்கிறார். ஸோ அதனால இது முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதெல்லாம் இல்லை. அதனால அவங்க இந்த ஈட்டிங் ஹேபிட்ஸா இருக்கட்டும், நம்ம மனநிலை காரியங்கள் சொல்லி கொடுத்ததா இருக்கட்டும், ஆண்டவர் இல்ல ராஜ்யத்துக்குரிய பிரின்சிபல்ஸ் நம்ம கத்துக்கிட்டு வரதா இருக்கட்டும், அபிஷேகத்தை குறித்த ஆழங்களா இருக்கட்டும், எல்லாமே என்னன்னா எக்ஸ்பைரியே கிடையாது. இந்த டேட் வரைக்கும் தான் செல்லும்னு கிடையாது. இது இது இம்மைக்கும் மறுமைக்கும் அது என்னது கம்ப்ளீட்லி ஓப்பன் டு அஸ். ஸோ அவ்வளோ அளவுக்கு சூப்பரா நம்மள ஆண்டவர் எக்யூப் பண்ணிக்கிட்டே வராரு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இந்த டே நிஜமா திஸ் ஃபெலோஷிப் இஸ் வெரி பிளெஸ்ட். இதில் கனெக்ட் ஆகிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமக்குள்ள 1000 விஷயம் ஓடலாம் மைண்ட்ல. ஆனா இதெல்லாம் கேட்கும் போது இதெல்லாம் கேட்க வைக்கிறதே யார் தெரியுமா? ஒரு இப்போ என் வாய்ஸ் மட்டும் நான் நீங்க கேட்டிருக்கலாம். ஆனா ஒரு 5-6 பேரோட சத்தத்துல இருந்து இதே தேவன் இவர்களுக்கு, இவங்க வந்து விழுப்புரத்துல இருக்காங்க, இவங்க சென்னையில இருக்காங்க, இவங்க இங்க அம்பத்தூர்ல இருக்காங்க. ஆனா எல்லாருக்குள்ளயும் ஒரே ஒரு விஷயம் பாருங்க, தேவன் அவர்களுக்குள்ள இருந்து செய்கிற காரியம், கற்றுக் கொடுக்கிற காரியம் எப்படி இருக்குதுன்னு. இதே தேவன் தான் உங்களுக்குள்ள இருக்காரு, செங்கல்பட்டுல இருக்காரு. உங்க ஊர் என்ன ஊரோ இதே உங்களுக்குள்ளேயும் குவிக்கன் பண்ணவும், உங்களுக்குள்ளேயும் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அதனால யூ நாட் பி டிஸ்கரேஜ். எதை குறித்து என்ன பண்ணுவாங்க, ஐயோ இது எப்படி முடியுமோன்னு கூட நம்ம யோசிக்க வேணாம். ஆண்டவர் சொல்றாரு எக்ஸ்பெக்டட் எண்ட், பீஸ்ஃபுல் எண்ட். நீங்க பூரித்து பூரித்து சந்தோஷப்பட்டு, பூரித்து பூரித்து சந்தோஷப்பட்டு ரிப்பீட் மோட். அந்த மாதிரியான டேஸ் தான் ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அதுலதான் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுலதான் இதுக்கு மேலேயும் நம்ம மூவ் ஆக போகிறோம். அதனால சூழ்நிலைகளோ சந்தர்ப்பங்களோ மனுஷர்களோ நம்மளை கட்டிப்படுத்தி வைக்க முடியாது. நம்ம சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ யாரும் நிர்ணயிக்க முடியாது நாம இவ்வளவுதான் சந்தோஷமா இருக்கணும், இவ்வளவுதான். அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். நமக்குள்ள ஆண்டவர் அப்படி ஒரு ஜாய் பீஸையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்? அதனால நம்ம எல்லாருமே பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். நம்ம பிள்ளைங்க பிளெஸ்ட். நம்ம எல்லையில எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால எல்லாருமே ஐ எம் பிளெஸ்ட்ங்கிறத ரொம்ப உணர்வு பூர்வமா அப்படியே மனசுல இருந்து ஃபீல் பண்ணி டெய்லி நீங்க சொல்ல ஆரம்பிங்க. என்னை போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாரும் இருக்க முடியாது. தேவன் எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன். அவர் எனக்காக யாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறார். நான் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் ரொம்ப அதிகமா இமேஜின் பண்றதை விட ரொம்ப வைல்டஸ்ட் இமேஜினேஷனோட அதிகமா எனக்காக செய்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப ஷோரா நீங்க மைண்ட்ல இப்பயுமே நினைச்சுக்கோங்க. அதையே எண்ணிக்கொள்ளுங்கள், அதையே எண்ணிக்கொள்ளுங்கள். 1000 விஷயம் வரும், இதை நினை அதை நினைன்னு இல்ல. என் தேவன் எனக்கு சகலத்தையும் நன்மைக்கு நேராகவே நடத்தி கொண்டிருக்கிறார்ன்றதையே நினைச்சு கொள்ளுங்க. மீதி எல்லாம் தானா அலைன் ஆயிடும்.
ஏன் எப்படியோ நடக்கிற போது நல்லதுக்கு தான் முடியும். எனக்கு எப்பயுமே நான் எனக்கு சொல்லிப்பேன், எப்படியும் பீஸ்ஃபுல் எண்ட் தான், எப்படியும் நல்ல முடிவு தான், எப்படியும் வந்து ஒரு பாசிட்டிவ் எண்டிங் தான். இந்த ஜேர்னியை நான் சந்தோஷமா கழிக்க போறேன்னா பதட்டமாவே போய் அதை ரிசீவ் பண்ண போறான்னு என் கையில தான் இருக்குது. அதனால பெட்டர் சந்தோஷமாவே இருப்போம், பீஸ்ஃபுல்லாவே இருப்போம். பதட்டம் வந்தாலும் என்ன பண்ணணும், இல்ல ஆண்டவரே நான் நம்புறேன், நான் சந்தோஷமாவே இருக்கிறேன், நல்லா சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன், ஜாலியா இருக்கேன், நான் ஏன் மிஸ் பண்ணணும், நான் ஏன் கவலைப்பட்டு சாப்பிடாம இருக்கணும், இல்ல சோகமா இருக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய விஷயம் நம்ம பார்த்து கத்துக்கிட்டதுனால இப்ப அப்படி ஆயிட்டோம். இல்லைன்னா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஒரு 3-4 நாள் என்ன ஆகும், சாப்பாடு இறங்காது, தண்ணி இறங்காது, ஒரு எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாலும் நம்ம சிரிக்க ஓடாது, மைண்ட் ஃபுல்லா அந்த பிரச்சனை 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 பிரச்சனை. அதெல்லாம் வந்து அந்த காலம். இப்போ ஜிஜி ஃபேமிலியில எல்லாரும் தெளிவாயிட்டோம், விவரம் ஆயிட்டோம். எப்படியும் ஆண்டவர் இப்படிதான் என்ன நடத்த போகிறார். ஸோ சூழ்நிலையை பார்த்தோம், பீப்புளை பார்த்தோம், என்னுடைய உடம்பு பார்த்தோம், நான் என்ன பண்ண மாட்டேன், டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன், சந்தோஷமா இருக்க போறேன். நல்ல விஷயத்தை அப்படியே விவரிச்சு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினார் ஆண்டவர் எனக்கு. ஒருத்தங்க உங்களை பற்றி பயங்கரமா புகழறாங்கன்னா, ஓ சூப்பர், நம்மளை பத்தி தான் இப்படி எல்லாம் இன்ச் இன்ச்சா வந்து புகழறாங்க, ஓ என்ன பத்தி தான் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு அறியாமையா. ஒருத்தருங்க நல்ல வார்த்தைகளை பேசுறாங்க, ரொம்ப ஒருத்தங்களை உயர்த்தி பேசுறாங்க, அவங்களுடைய பண்புகளை உயர்த்தி பேசுறாங்கன்னா அது அந்த இப்போ என்னை பத்தி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், அது என்னை குறித்தது அல்ல, அந்த சொல்றாங்கல்ல அவங்களுடைய நல்ல பண்புகளை காட்டுதான், அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்க கிராட்டிடியூட காட்டுதான், அவங்களுக்கு இருக்கிற நன்றி உணர்வு, இன்னொருத்தங்கிட்ட பெஸ்ட பார்க்கிற தன்மை, அது அழகா தெளிவா சொல்லுகிறது, மற்றவங்களை தன்னை விட மேன்மையாய் நினைக்கிற காரியம், அவங்க வயசு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தாண்டி சொல்றது. ஸோ அவங்களுடைய நல்ல கேரக்டரை காட்டுதே தவிர நம்மளை பத்தி சொன்ன உடனே ஓ நான் தான் அது அப்படி சொல்லி காலரை தூக்கி கொள்ள அல்ல. அதே போல இப்ப இது என்ன சொல்ல வந்தேன்னா, நம்மளை பத்தி யாராவது நெகட்டிவா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இது எப்படி நீங்க அப்ளை பண்ணுவீங்க? நீ எல்லாம் என்ன, நீ எல்லாம் அப்படித்தானே பண்ண, உனக்கெல்லாம் இந்த விஷயம் நடக்கவே நடக்காது, இல்ல உனக்கு எல்லாம் இப்படி நீ எப்படி வெளியே வந்துடுறேன்னு பாக்கலாம், சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதுதான். நம்ம சில விஷயங்களை பிலீவ் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அப்படியெல்லாம் யாராவது எதிரில் இருக்கிறவங்க சொன்னா இது எதை குறிக்கிறது, எதிராளி அந்த எதிரில பேசுகிறவர்களுடைய இருதயத்துல இருக்கிற அவிசுவாசத்தை காட்டுகிறது, அவர்களுடைய அந்த மத்தவங்கள ஒரு கனவீனமா நினைக்கிற, ஒரு உதாசனமா நினைக்கிற அவங்களுடைய இருதயத்தை காட்டுகிறது, அவங்களோட ஹார்ட் கண்டிஷனை காட்டுது, அவங்க இருதயத்துக்குள்ள பேகேஜை காட்டுது, ஒருத்தவங்களுக்குள்ள இருக்கிற பெஸ்ட்டை பார்க்க முடியாது இருக்கிற இருளை காட்டுது. புரியுதுங்களா? சோ அதனால குட் வேர்ட்ஸ் நம்மளை நோக்கி வரும்போதும் நம்ம அப்படியா நான் தான் உச்சி கொழுந்துரும் கூடாது. அதே நேரத்துல நீங்க என்ன இப்படி பண்றீங்க, அங்கெல்லாம் இப்படி பண்றாங்க, நீங்க எல்லாம் இப்படி பண்றீங்க அப்படி யாராவது ஒரு நெகட்டிவா சொன்னாலும் அதுக்கும் உங்க அடையாளத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இட் ஷோஸ் தேர் ஹார்ட் அகெயின். புரியுதுங்களா? அதுல எதனா ஃபேக்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு ஃபேக்டும் இல்லையா, அது அவங்க இருதயத்தோட கண்டிஷனை காட்டுதுன்னு சொல்லி அந்த நபரை பார்த்து நம்ம இறக்கம் தான் பண்ணுமே தவிர அந்த வார்த்தையை கேட்டு அஃபண்ட் ஆகி அப்படியே சோகமாயி 2-3 நாளைக்கு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் ஒரு முறை கத்து கொடுத்தார். அதனால நிர்மலா சிஸ்டர் பேசும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. அதனால when people are admiring, when people are really pouring out positive words, அது கேட்கறது நல்லதா இருக்கா, அதுவே ரிவார்டு தான். மற்றபடி அது நான் தான் அப்படி சொல்லி நம்ம வந்து ரொம்ப உச்சில போயிடவும் வேண்டியதில்லை. அதே நேரத்துல தாழ்வா நெகட்டிவா யாராவது பேசும்போது நம்ம போய் குழி தோண்டி உட்காந்துக்க வேண்டியதும் கிடையாது. ஓகே, யாருக்கா டேக் ஹோம் மெசேஜ் போகுது நான் நம்புகிறேன். ஸோ வில் ப்ரே. எசப்பா உடைய கரெக்டா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன். அங்க கேட்டது, அங்க பேசினது, எல்லாரும் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மை மகிமைப்படுத்தி இருக்குது ஆண்டவரே. நீங்க ஒரு விஷயத்தை உருவாக்கினா அதோட முடிவு சம்பூர்ணமா இருக்கும், மகிமையா இருக்கும், உடைய நாமம் மகிமைப்படும். நீங்க வசனத்தை அனுப்புவீர்களானால் அதை நீங்க தான் உறுதிப்படுத்துறீங்க, உடைய தூதர்களை அனுப்பி காரியங்களை செய்றீங்க. எஸ் லார்ட், பிகாஸ் நீங்க தொடங்குற காரியத்தை முடித்து தான் துவக்குறீங்க. அதனால இது நடக்குமா நடக்காதா, பாதி தூரம் வந்து நின்றுடுமா, இப்படிலாம் நாங்க யோசிக்க வேண்டியதே கிடையாதுன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி. எல்லா விதத்திலையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பயங்கரமான பேக்கப்பா இருக்கிறீங்க, எங்களுக்கு கேடகமா இருக்கிறீங்க, எங்க அரணா இருக்கிறீங்க, எங்க துருகமா இருக்கிறீங்க. எங்களை மீறி தான் ஒரு தீயதுன்னு ஒண்ணு எங்களுக்கு வரணும், அப்போ உங்களை மீறி வர வாய்ப்பே கிடையாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்களை மீறி ஒரு விஷயம் எங்களை வந்து தாக்கவே முடியாது.
ஏன்னா அப்படி ஒரு பாதுகாவல் எங்களை சுற்றி இருக்கிறது, எங்க குடும்பத்தை சுற்றி இருக்கிறது, எங்கள் வேலைகளை, எங்களுடைய தொழிலை, எங்களுடைய எல்லாத்தையும் சுற்றி உம்முடைய வேலி இருக்கிறது ஆண்டவரே. அதை அந்த பாதுகாப்பு உணர்வு ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. எஸ் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர், நீங்க எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலியை போட்டிருக்கீங்க. there is a great firewall protection for us. எங்க ஆத்மாவுக்கும் சரி, எங்கள் சரீரத்துக்கும் சரி, எங்க எல்லைகளுக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஆண்டவரே உங்களுடைய வேலி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். ஜிஜி ஃபேமிலியில ஆண்டவரே எல்லா விதத்திலயும் ஃப்ரூட்ஃபுல்லா எல்லாரும் மாறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கனி தருகிறதுலயும் சரி, வரங்கள்ல சரி, வல்லமையில சரி, அவங்க கையிட்டு செய்கிற வேலையிலையும் சரி, எல்லா ஏரியாலையும் ஆண்டவரே அவங்க பிளெஸ்ஸடா, மோர் தென் அபண்டன்டா, அவர்களுக்கு சொல்ல வார்த்தை இல்லாத அளவுக்கு அதிக நன்மைகளால் நிரம்பி இருக்கிற அந்த ஸ்டேட்டை ஆண்டவரே நாங்க பிளெஸ் பண்றோம். ஒவ்வொருவருக்கும் நாங்க பிளெஸ் பண்றோம்ப்பா. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் அந்த பிளெஸிங்கை நாங்க ரிலீஸ் பண்றோம். அவங்க ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கிற குடும்பங்களுக்கு நாங்க அதை ரிலீஸ் பண்றோம்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட், அந்த பிளெஸிங் ஒவ்வொரு மேலையும் இறங்குகிறதுக்காக நன்றி. ஒரு செகண்ட் கூட தனிமை உணர்வு யாரையும் தொடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்பிரிட் ஆஃப் ஆர்ஃபன் லீவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்ற அனாதை மனப்பான்மையை கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகள் எல்லாம் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால அதற்றுகிறோம். எஸ் லார்ட், எப்பொழுதும் தேவன் கூட இருக்கிற அனுபவத்துக்குள்ள ஒவ்வொருவரும் அப்படியே அந்த ஒரு இன்டிமசிக்குள்ள இருப்பார்களாகன்னு சொல்லி நாங்க பிளஸ் பண்றோம்ப்பா. நீங்க அப்படி செய்து விட்டதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஃபெலோஷிப்பை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காகவும், இந்த பிள்ளைகள் எல்லாம் எங்க வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாரையும் ஆண்டவரே, வாலிப பிள்ளைங்க எல்லாரையும் நாங்க டிவைன் ப்ரொடெக்ஷனுக்குள்ள மூடி நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்து விட்டதுக்காக நன்றி. ஏசு கிறிஸ்துவோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Bless you all. So நிஜமாவே இட்ஸ் a very nice time. யாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாம் கேட்கறதுக்கு. எஸ், ஓகே. ஸோ there'll be 3 days of break. 3 நாள் பிரேக் இருக்கும். அகைன் ஃப்ரெஷ்ஷா மண்டே யூடியூப் ஆரம்பிப்போம். இந்த ஈவினிங் ப்ரேயர்ஸை பத்தி வில் டிஸ்கஸ். நமக்கு ஏன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குது, இல்லை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீட் நமக்கு கிடைத்ததானால் மண்டேலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இல்லை மண்டே மார்னிங்லேருந்து யூடியூப் பிரதர் இது பண்ணுவாங்க, அதுலேயே நான் ஜாயின் பண்ணிப்பேன். ஓகே, bless you all, have a nice time. Bye.